புதுவனகர் மாமுனியே அந்தோணியாரே, உங்க பதம் பணிந்த நன்றி சொன்னோ அந்தோணியாரே. பாலகன கரம் சுமந்த அந்தோணியாரே, எங்க பாரம் போக்க வந்தவரே அந்தோணியாரே. அன்பார்ந்தவர்களே, இன்று நம் திரு அவையானது பதுவை அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. அருமையான தருணத்திலே உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்தோணியார் என்பது தூய வனத்து அந்தோணியார் மீது அவர் கொண்ட பற்றினால் பெயரை அவர் வைத்து கொண்டார். 1195 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் போர்ச்சுகல் நாட்டில் உள்ள லிஸ்பன் நகரிலே பிறந்தார். இவருடைய தந்தை மார்ட்டின், இவருடைய தாய் தெரசா பயஸ்தவேரா ஆவார். இவருடைய குடும்பம் லிஸ்பனில் அரசராக இருந்த 2ஆம் அல்போன்சாவுக்கு மிக நெருக்கமான குடும்பம். அந்தோணியார் தன்னுடைய பள்ளி கல்வியை லிஸ்பனில் உள்ள கத்தீட்ரல் பள்ளியில் படித்தார். தன்னுடைய 15வது வயதில் தூய அகஸ்தினார் சபையில் சேர்ந்து கொயிம்ரா என்ற இடத்தில் குருவாக படிக்க தொடங்கினார். 1219 ஆண்டு குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். அந்தோணியார் அனைவரையும் அன்பு செய்தார். அவரை நோக்கி மன்றாடும் போது நம்முடைய வாழ்வும் நிச்சயமாக நன்மை பயக்கும் என்பதற்கு புனித அந்தோணியார் ஒரு மிக சிறந்த சான்று. ஒரு முறை இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகரை நோக்கி 25க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆட்டமும் பாட்டமும் என்று அவர்களுடைய பயணம் நன்றாக போய்கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று கடலில் பெரும் புயலொன்று வீசத் தொடங்கியது. கடல், தண்ணீரெல்லாம், கப்பலும். இதை சற்றும் எதிர்பாராத இளைஞர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தார்கள். அந்த கப்பலில் குருவானவர் அவர்களிடம், இந்த புயலிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டுமென்றால் தூய அந்தோணியாரை நோக்கி மன்றாடுவதுதான் சரியானது, அவரே நம்மை காப்பாற்ற வல்லவர் என்று அவர்களிடத்தில் எடுத்து சொன்னார். இளைஞர்களுக்கும் மனம் உருகி தூய அந்தோணியாரிடத்திலே தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபித்தார்கள். சிறிது நேரத்திலே பெரும் புயல் நின்றது. கடலில் பேர அமைதி உண்டானது. எல்லாரும் பெரும் ஆபத்திலிருந்து தங்களை காப்பாற்றிய தூய அந்தோணியாரை போற்றி புகழ்ந்தார்கள். அடுத்ததாக அந்தோணியாரிடம் இருந்த ஒரு நல்ல பண்பு, லில்லி மலர் போல அவருடைய உள்ளம் தூய்மையாக இருந்தது. தேசங்கள் கடந்து, கலாச்சாரத்தை கடந்து, கண்டங்களை கடந்து, கடல்கள், மொழிகள் கடந்து உலகெங்கும் தன் வாழ்வால் வாழ்வை வென்றவர் புனித அந்தோணியார். இதை கருத்தில் கொண்டு 13ஆம் லியோ அழகாக சொல்வார், புனித அந்தோணியார் உலகத்தின் பாதுகாவலர். நமக்கெல்லாம் ஒரு கேள்வி நிச்சயமாக எழும். புனித அந்தோணியார் கரங்களில் இருக்கும் லீலி மலர் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு முறையும் அந்தோணியார் படங்களை நம் வீட்டில் பார்க்கும்போது கேள்வி எழும்ப தோணும். இந்த லீலி மலர் என்பது புனிதமானது, தூய்மையானது, பிளவுபடாத உள்ளத்திற்கான ஒரு அடையாளம். அன்பாண்டவர்களே, 1195 ஆண்டு லிஸ்பன் நகரில் பிரபு குடும்பத்திலே பிறக்கின்றார். 8 வயதாக இருக்கிற போது மாசற்ற ஆலயத்தில் திருமுழுக்கு கொடுக்கப்படுகின்றது. புனித அந்தோணியாரின் அம்மா மாசற்ற அன்னையின் ஆலயத்தில் வைத்து வேண்டுகின்றார்கள், அம்மா, நீர் எப்படி தூய்மையின் இலக்கணமாக இருக்கிறீர்களோ அதே போல என்னுடைய மகனும் அந்த தூய்மையை கொடுக்க வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டிக் கொண்டார்கள். அப்போது அறியாத வயது. இந்த தாக்கம் அவர் மேல் ஆழமாக படர்ந்தது, பதிந்தது. அவர் தூய்மையிலே வளர்ந்தார். அதன் பிறகு இளைஞராகின்றார். அவரை ஓட்டிய இளைஞர்கள் களியாட்டத்திலும் விளையாட்டுகளிலும் ஈடுபடுகிற போது புனித அந்தோணியார் தன்னை விளையாட்டுகளில் ஈடுபடுத்தாமல்
வீடுபடுத்தாமல் இயேசுவை நாடினார், தனிமையை நாடினார், இயேசுவை அனுபவிக்க துடித்தார். அதனால்தான் அந்த தூய்மையை மற்றவருக்கு கொடுக்க முடிந்தது. இதனால்தான் 30,000 மக்கள் அவருடைய மறையுரையை கேட்டனர். அங்கே பாவ வாழ்க்கை வாழ்ந்த அனைவரும் அவருடைய மறையுரையை கேட்டு மனம் மாறினர். அவன் பார்ந்தவர்களே, நம்முடைய தூய்மையான வாழ்வு பிறரை மாற்ற உதவும் கருவி. தூய்மையான வாழ்வு இறைவனோடு நம்மை சேர்க்கும் கருவி. இந்த உலகம் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுகிற உலகம். இந்த உலகம் நேரத்தை வீணடிக்கிற உலகம். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழும் நாம் நம் வாழ்வை தூய்மையாக்குவது என்பது ஒரு கடினமான ஒன்று. ஆனால் இயேசுவோடு ஒரு நெருங்கிய உறவு கொண்டு வாழும்போது நிச்சயமாக நாமும் தூய்மை உள்ளத்தோடு வாழலாம். நம்மில் உள்ள தூய்மையை பிறருக்கு கொடுக்கலாம். அதைத்தான் புனித அந்தோணியார் தன் வாழ்விலை செய்தார். நாமும் புனித அந்தோணியார் கரங்களில் இருக்கும் லீலி மலர் போல தூய்மையான உள்ளத்துடன் வாழ புனித அந்தோணியார் நமக்கு என்று கற்றுக் கொடுக்கின்றார். மேலும் புனித அந்தோணியார் புதுமைகளை செய்யக்கூடியவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், கொடைவள்ளல். புனித அந்தோணியார் வாழ்கிற போது நிறைய பேருடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார். ஒரு முறை புதுவை நகரிலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு மிகப்பெரிய போர் வீரர் ஒருவர் இருக்கின்றார். அவர் அந்த நகருக்கு வருகிறார். இவருக்கு கிறிஸ்தவர்களை பார்த்தாலே பிடிக்காது. அவர் சொல்வார், கிறிஸ்தவர்கள் எல்லாம் அறியாமையில் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஏமாற்றுக்கார்கள் என்று மக்களிடம் சொல்வார். அவர்களை கண்டாலே கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்தக்கூடிய நபராக இருந்தார். ஒரு நாள் உணவு அருந்த வருகின்றார். அவரோடு உணவு அருந்த இன்னொரு நபர் அவரை பார்த்து சொல்கின்றார், அந்தோணியார் மக்களுக்கு புதுமை செய்து கொண்டே இருக்கின்றார், மக்களை இறைவனின் அருகிலே கொண்டு வருகிறார் என்று அந்தோணியாரின் புகழை பற்றி இந்த போர் வீரரிடம் அந்த நபர் சொல்கின்றார். உடனே அவர் சொல்கின்றார், நான் அதை நம்ப மாட்டேன். அதன் பிறகு நாற்காலியில் வைக்கப்பட்ட டம்ளரில் தண்ணீர் இருந்தது. அதிலிருந்த தண்ணீரை கீழே ஊற்றிவிட்டு அவர் சொன்னாராம், இந்த டம்ளரை நான் இப்பொழுது கீழே போட போகின்றேன். உங்கள் அந்தோணியார் இதை உடையாமல் பார்த்து கொண்டால் அவரை நம்புகிறேன் என்று சொன்னார். உடனே தண்ணீரை கீழே ஊற்றிவிட்டு வேகமாக தரையை நோக்கி வீசுகிறார். டம்ளருக்கு ஒன்றுமே ஆகவில்லை. உடையாத டம்ளராக அது இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, அவர் ஓங்கி வீசிய காரணத்தினாலே அந்த தரையில் இருந்த டைல்ஸ் அது உடைந்து போனதாம். ஆனால் கண்ணாடி டம்ளர் உடையவில்லை. பாருங்கள், இதை பார்த்து அதிர்ந்து போய் உண்மையிலேயே அந்தோணியார் இறைவனின் தூதர், இறைவனுடைய மனிதர் என்று உணர்ந்து கொண்டு புனித அந்தோணியார் வழியாக இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்திருக்கின்றார் அந்த போர் வீரர். அவன் வாழ்ந்தவர்களே, நிறைய மனிதர்கள் வாழ்க்கையில் எண்ணத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தார் புனித அந்தோணியார். நம்முடைய வாழ்விலும் மாற்றத்தை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை இல்லை. நம்முடைய வாழ்வை நாம் வாழும்போது இந்த விழாவானது ஒரு அர்த்தம் மிகுந்த ஒரு விழாவாக இருக்கும் என்ற சிந்தனையிலேயே தொடர்ந்து நம்முடைய வேண்டுதல்களை புனித அந்தோணியாரிடம் சமர்ப்பிப்போம். அவர் நிச்சயமாக நம் வாழ்விற்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பார், ஒரு ஆறுதலை கொடுப்பார். துவண்டு விழுந்த இந்த இதயத்தை நம்மை தூக்கி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை கேட்க நாம் புனித அந்தோணியாரிடம் சிறப்பாக இந்த நாளிலே வேண்டுவோம். புதுவநகர் மாமுனியே அந்தோணியாரே, உங்க பதம் பணிந்து நன்றி சொன்னோம் அந்தோணியாரே. பாலகன கரம் சுமந்த அந்தோணியாரே, எங்க பாரம் போக்க வந்தவரே